நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா 2 நாள் தொடர்ந்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால தான் நான் போட முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்டோட தான் நான் முடிப்பேன். ஆனால் இதோட தொடர்ச்சி இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூவாக வந்துடும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. தினமும் ஒரு 20-30 நிமிஷம் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். இன்னைக்கு ஒரு ட்விஸ்டோட முடிப்பேன். அது என்னங்கிறத நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னதான், நம்ம வெளியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு இது போய் நோட்டிஃபிகேஷன் சேராது. நீங்கள் பண்ணுறது தான் மற்றவங்களுக்கும் போய் சேரும். ப்ளீஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என்ன சொன்ன எனக்கு புரியல. இப்போ நீ என்ன சொன்ன? என்ன என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப சொல்லு. அது வந்து சொல்லு. நான் ஒருத்தரை விரும்புறேன். என்னை ஏமாத்ததுக்கு தானே சொல்றேன்? இல்ல, நிஜமாவே நான் ஒருத்தரை விரும்புறேன். நான் உன்கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முந்திக்கிட்டு சொல்றேன். நீ யாரையும் விரும்பியிருக்க மாட்ட. எனக்கு நல்லா தெரியும். நீ யாரையும் விரும்பல. பொய் சொல்லாத. என்கிட்ட பொய் சொன்ன கொழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். நான் பொய் சொல்லல. இல்ல, நீ பொய் சொல்ற. நான் ஒருத்தரை விரும்புறேன். மனப்பூர்வமா விரும்புறேன். யாரது? யாரவன்? யாரவன்னு கேட்டேன். இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். இப்போ நான் என் காதலை வெளிப்படுத்துற நிலைமையில நான் இல்லை. இப்போ என் காதல் தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. அவரை யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓ ஓ ஓ அவ்வளோ சின்சியரான காதலா? உயிருக்கு உயிரான காதல். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். முத இந்த உலகத்தை அறியும் போதே என் நெஞ்சில் வந்தவன். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓ ஓ ஓ அப்போ நீ உண்மையாவே ஒருத்தர் நேசிக்கிற. ஆனா யாருன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு சும்மா யாரையாவது விரும்புறேன்னு சொல்லுவாளா? நான் உண்மையாவே விரும்புறேன். ஓ ஓ ஓ சின்ன வயசுல காதல். போயிருமா? இது அந்த கோவத்தை எங்க அக்கா கிட்ட கொண்டு காட்டிட்டான. எனக்கு வேற வழி தெரியல. அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு புரிஞ்சுது. அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? யாரோட பாவத்துக்கு ஆளாக கூடாதுன்னு நினைச்சேன். அவன் மனசுல இருக்கிறத சொல்லி நான் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்காம போனா அவன் மனசு நோகும். நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தங்கள மனசார விரும்பி அவங்க நம்மளை ஏத்துக்கலன்னா அந்த மனசு எப்படி வலிக்குங்கிறது எனக்கு தெரியும். அந்த வலியை நான் இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் முந்தி சொன்னேன். ஆனா இப்ப எங்க அக்கா வாழ்க்கை. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
மாப்பிள்ள வாங்க உட்காருங்க, வாங்க இல்ல உட்காருங்க. உங்க வீட்டுக்கு மாப்பிள்ள வருவாரு, அவரை இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறாவ? இவ எதுவும் சொல்லிட்டாளா? இவ வாயும் சும்மா இருக்காத. அம்மா யாருக்கிட்ட வம்பளுக்குன்னே இவளுக்கு தெரியாது போலுக்கு. ஐயோ, ஏ இசைத்தாமே, எடி இசைத்தாமே, எடி வந்திருக்க மாப்பிள்ள கிட்ட நீ எதுவும் சொன்னியா? ஏதோ கோபப்பட்டு போன மாதிரி போறாவ. எடி ஏதாவது பண்ணனியா? உண்மையை சொன்னேன். என்ன உண்மை சொன்ன? அது கேட்டதுக்கு உண்மையை சொன்னேன். அதான் அவளுக்கு கோவம். ஏடி அவன் வீட்டில் இந்த பையன் ரொம்ப கோகார பையன். ஏதோ கோவத்தில் நம்ம அக்கால போய் இது செஞ்சுட்டோம்னா என்னட்டி பண்ண முடியும்? என்னட்டி நீ வேலை பார்த்து வச்சிருக்க? அவளே ஒரு வாய் இல்லாத பூச்சி பையன், உள்ள எதுவும் பேசாது, பேசவும் தெரியாது. அதுக்கெல்லாம் இப்போ இந்த கல்யாணம் தேவையா? இந்த 21 வயசு அவளுக்கு இந்த கல்யாணம் தேவையான்னு கேட்க. அம்மா எனக்கு பெரிய தலைவலியா இருக்கம்மா. அம்மா பெரிய தலைவலியா இருக்கம்மா. இந்த பொம்பளை பிள்ளையில பெற்றுட்டு நான் படுத வேதனை. ஹாய், என்னடி அப்படி ஆளியா மயக்கிற மாதிரி வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லதான், சினிமா பார்க்கும்போதும் நல்லதா இருக்கும். உங்களை நீ சினிமா பாரு, நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கறேன். கொன்னுருவேன். கொல்லதா இருந்தா எங்கேயே கொன்னுரு. கொஞ்ச நேரம் கொன்னுட்டு வேணா போமா? உங்களை போங்க. இவ்வளவு அழகா நான் என்னடி பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் என்ன கொல்ல. வேண்டாம். ஏய், கொஞ்ச நேரம் என்ன கொல்லுடி. முடியாது. என்ன உட்காந்துட்டீங்க? இல்லடி, நீ எனக்கு கொஞ்ச நேரம் கொல்லாம என்னால எங்கேயும் வர முடியாது. நான் உன்னாவத்துல உட்காந்துட்டேன். நோ, நான் வரமாட்டேன். நீ எனக்கு கொன்னாதான் நான் வருவேன். உங்களா? என்ன விடுங்க. முடியாது முடியாது முடியாது. நீ என்ன கொன்னாதான் நான் இங்கேருந்து கூட்டிட்டு போறேன். போயிட்டு வந்து. நிஜமா? நிஜமா. ஓகே. ஓ, கொஞ்சி வேலை நடக்க கொஞ்சி வேலை. இப்படி இவ கறக்கத்திலே அவனை வச்சிருக்கா. இப்படியே போச்சுன்னா சரிப்படாதே. வாரம் பட்ட புகழ தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதே நினைப்புலதான் அழிவாவ போலுக்கு. மிச்சத்தை வந்து கொடு, இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சும்மா இருங்க, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. என்னம்மா கொஞ்சதாவே இதெல்லாம் நடக்கலாமா? இன்னைக்கு மூட்டிவு கட்டுறேன்டி, இன்னைக்கு உனக்கு நான் மூட்டிவு கட்டுறேன்டி. இந்த வீட்டை நீ ரொம்ப குதூகலமா இருக்கியோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? எப்படி இருக்க நான் பாக்குறேன்டி. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, யாரும் வந்துட போறாங்க. இது நம்ம ரூம் முடி. அதுவும் நம்ம என்ன புதுசாக கிளம்பிச்சவங்க எப்படி நம்ம ரூம்ல திடீர்னு வருவாங்க? அதெல்லாம் தட்டிட்டு வருவாங்க, அப்போ நம்ம சுதாரிச்சுக்கலாம். சும்மா இருங்க, அதெல்லாம் இல்ல, எல்லாம் நடமாடிட்டு இருக்காங்க. எனக்கு விடுங்க. முடியாதுடி, எனக்கு இப்ப நீ வேணும். எவ்வளவு அழகா அந்த கொண்டுகிட்டு இருக்க, எப்படி நீ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஓ, இவ்வளவு மயக்கத்துல வச்சிருக்கிய நீ, எப்படி நல்லா இருக்கு நான் பாக்குறேன்டி. சும்மா இருங்க. என்ன பார்த்தா உனக்கு போக இல்லையடி? முடியாது, வா போங்க. சம்மதிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணு கொடு. ஆரம்பிக்கலாமா? நீங்க நல்ல சினிமாக்கு கூட்டு போன மாதிரி தான். அதே நைட் 8 மணிக்கு சோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நீங்க இந்த பைக்ல தானே போறோம், 10 நிமிஷம் கூட ஆகாது. அப்படியே உனக்கு ஒரு சேலை எடுத்தாரேன், சரியா? ஓ, சேலை? யார் சம்பளப்படுத்தல? எவளுக்கு சேலை வாங்கி கொடுக்க? இன்னைக்கு நீ வீட்டை விட்டு போனாதான் வாங்கி கொடுப்ப. எப்படி போறீன்னு நானும் பாக்குறேன். வேற எதுவும் வேணுமா? நீங்க என் கூட இருந்தாலே போதும். ஏன்டி நீ உனக்கு எதுவுமே வாங்கிக்க மாட்டேக்கா? நானும் இவ்வளவு நாளா ஏதாவது வாங்கிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கியா? அதெல்லாம் வச்சிருக்கேன். அது எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கேன், பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியாதா? அதுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். பாரு, என்னன்னாலும் வாங்கிக்க, காசெல்லாம் இருக்குடி. வேண்டாம், கையில வச்சுக்கோங்க, என்னைக்கா தேவைப்படும். அப்பா, இதுக்கு தான் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிவா, ஆரம்பிக்கலாமா? அப்படி இவ மனசுல இடம் பிடிச்சவன் எவன்? அவ்வளவு லேசலாம் இவ மனசுல எவனாலும் இடம் பிடிக்க முடியாது. அதையும் மீறி ஒத்த இடம் பிடிச்சிருக்கானா, அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அதிர்ஷ்டக்காரன்டா நீ. நீ அதிர்ஷ்டக்காரன்டா. இல்ல, அவனை நான் பார்க்கணும்.
அவனை நான் பார்க்கணும். இல்ல, ஏன் நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நான் விரும்பியிருக்கேன், நான் தான் விரும்பியிருக்கேன். அவளை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? நான் விட்டு கொடுத்துட்டு நான் எதுக்காக வாழணும்? இல்ல சேர்மா, நீ எதுக்காக விட்டு கொடுக்க? ஏன்டா விட்டு கொடுத்துட்டு வந்திருக்க? சொல்ல வேண்டியதுனா சேர்மா, உன்னெல்லாம் எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுனா சேர்மா. ஏற்கனவே சொன்னதானே, அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. முடியாது, முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்னால விட்டு கொடுக்க முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியாது. இல்ல சேர்மா, இங்க பாருல, உன் அண்ணன் பொண்டாட்டி நான் இன்னும் சொல்றேன்ல, சீக்கிரம் உங்க அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடலாம். பாத்துக்கிட்டே இரு. நான் சம்பவம் தட்டவரை என்கிட்ட தான் கொண்டு கொடுக்க நினைச்சிட்டு இருக்கேன். இல்லல, பொண்டாட்டிக்கு சேவல் எடுத்து கொடுக்க போறானா, சினிமாக்கு கூட்டிட்டு போறானாம்ல. கோத்துல இருக்கேங்க, இருந்து போயிருங்க. இல்ல, ஆமால, எனக்கு கோபம் தான் இருக்கு. அவளை வாழ விடக்கூடாது, அவளை வாழ விடக்கூடாது. இங்க பாரு, உங்க அண்ணன் நீ அவளை பிரிக்கத நம்ம முதல்ல வேலை பார்த்துக்க. அழைச்சை மானங்கட்ட பொம்பளை. நீ இப்போ யார சொன்ன? அவளதானே சொன்ன, உன் அன்னிக்காரி தானே சொன்ன. அதான் ஏன் அன்னிக்காரின்னு சொல்றீங்கல்ல? அன்னிக்காரி ஒரு குழந்தை பேசுவான் அப்படின்னா நீ நீ என்னைய வள சொன்ன? பொம்பளை இது, பியாயா இருக்காத. நீ இப்படி இருக்க போய் இந்த வீட்டுக்கு ஒரு புள்ள வாழ வராது. பியாய் பியாய், அத பணத்தை கொண்டு கொட்டுறேன். என் பாத வலி தவறுனால்தான் அவ என்னை ஏத்துக்கல. கோத்த கலைப்பிறத என் வாயில ஏதாவது வந்துடும். போயிரு. நீ இப்ப யாரால பேசுற? நீ எதையோ பேசுற? எதையோ பேசுற? போயிட்டனா உனக்கு நல்லது. நீ அம்மா இல்ல, பியாய். புள்ளைங்க வழி தவறி போச்சுன்னா தப்பு பொண்ண தண்டிக்கிறவதா தாய். புள்ள வழி தவறி போச்சுன்னா முட்டுக்கிற வச்சு வெளுத்து சூடு வைக்கிறவதா தாய். தான் பேச்சத்தான் புள்ள கேட்கணும்னு அவனை மரண மேடைக்கு கொண்டு போயிடாத. அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினை. போ. என்னவா பேசுற? அப்படின்னா எந்த எடுபட்ட செருக்கியா உன் மனசுக்குள்ள வந்திருக்கா? அவ பேச்ச கட்டி இந்த ஆட்ட ஆடுற. ஏலே, உன்னெல்லாம் அடக்குறவத்துல அடக்கி வைக்கணும். இல்லனா உன்னை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும்ல. அத்தை, என்ன என்ன என்னாச்சு மைனி? மைனி, நீங்க என்ன சொன்னீங்க? கிங்ஸின் ராஜாக்கு தானே இவளை கெட்டி கொடுக்கதா சொன்னீங்க? ஆமா, ஆனா கிங்ஸினு இவளை கெட்ட மாட்டேன்னு சொன்ன கூட பரவாயில்ல. கிட்ட போய் நின்ன புள்ளைய சீனு சொல்லியிருக்கான். அசிங்கமா இல்லையான்னு சொல்லியிருக்கான். கிட்ட வந்து அருவருப்பா இருக்கு, வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா மைனி, நான் வேற என் புள்ள மனசுல கிங்ஸை தான் கட்டணும் ஆசையை வளர்த்து விட்டேன். அவன் என்னன்னா என் புள்ளைய அசிங்கமா பார்த்திருக்கான். என் புள்ள மனசு உடஞ்சு போச்சு. நீங்க தானே மைனி எப்படியாவது கிங்ஸனுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்னீங்க. எனக்கு இருக்குது ரெண்டு பொம்பளை புயல். என்கிட்ட கோடி கணக்கில் சொத்து இருக்குது. நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன்? எல்லாம் உங்களுக்கு தானே மைனி. என் சொத்து யாரோ ஒருத்தருக்கு எதுக்கு போனோம்? என் அண்ணனுக்கு என் அண்ணன் புயலுக்கு போட்டுருந்தானே. சின்ன வயசுல இருந்தே என் புள்ளைல உங்க பயலுக்குன்னு சொல்லி நான் வளர்த்தேன். கோடி கோடியா சொத்து இருக்கு. எதுக்கு மைனி அடுத்த குடும்பத்துல கொண்டு கொடுக்கணும்? எனக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்கு? சரி, புள்ளி எங்கேயாவது கட்டி கொடுப்போம். பையன் சொத்தை ஆண்டு அணிஞ்சிட்டு போறான்னு. என் அண்ணன் அணிஞ்சிட்டு போட்டுமா? எனக்கு மாதம் பென்ஷன் மட்டுமே 50,000 ரூபாய் வரும். சம்பளம் 1,00,000 ரூபாய் நான் எடுக்கேன். அதெல்லாம் யாருக்கு? எல்லாம் உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு தானே கொடுக்க போறேன். என்ன விடவா மைனி உங்களுக்கு நல்ல துப்பு வந்துட போகுது. இல்ல, கிங்ஸனுக்கு இவ தானே. அத்தான் என்ன சீனி சொல்லிட்டாரு. என்ன பிடிக்கவே இல்லையா? என்ன பார்த்தா அருவருப்பா இருக்கா. இப்ப என்ன மைனி பண்ண? அவன் ஒரு பிடிவாதக்காரன். அவன் மனசு லேசில மாத்த முடியாது. ஒரு வாட்டி ஒன்னு சொல்லிட்டாமுன்னா அதுலதான் உறுதியா இருப்பான். அவன்கிட்ட பேச்சுவார்த்தையும் வைக்க முடியாது. போங்கன்ட்டு போயிடுவான். நான் சொல்றதுன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன மைனி, நீங்க ஏன் இவளை சேர்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது? என்ன மைனி சொல்றிய? கிங்ஸி மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படியும் சேர்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் அவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண முடியும். இப்ப சேர்மான்னா நம்ம நாளைக்கு கூட கல்யாணத்தை வச்சிடலாம். என்ன மைனி சொல்றிய? ஆமா மைனி, சேர்மாக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாளைக்கு அடுத்த வாரம் கூட கல்யாணத்தை வச்சுட்டு போயிடலாம். இந்த லீவுக்கு வந்தியே கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடலாம். இந்த இவ பாட்டில் இங்க இருப்பா. சேர்மாக்கு வேணா முடிச்சிருவோமா? அதான் அக்கா மவளை பேசியிருக்க. அக்கா விட்டு கொடுப்பாளா? உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அக்கா ஏற்கனவே இப்பவுமே முடிச்சுட்டு போறோன்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. நான் சொல்றது எனக்கு தப்பா நினைக்காதீங்க. என்ன மைனே, உங்க புள்ள வாழணுமா உங்க அக்கா புள்ள வாழணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும்.
கிங்ஸின் மனசை மாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டேன். உங்க புள்ள என் வீட்டில் வாழணும்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். அக்கா புள்ளையா நம்ம புள்ளையானே. அக்கா விட்டு கொடுப்பாளா மைனி? இன்னும் சேர்மாவுக்கு அவன் தானே பேசல. சேர்மா இன்னும் அவளை எட்டி கூட பார்க்கல. இவா நல்லா ஆள் பார்க்க லட்சணமா இருக்கா. சரி, அவ கொஞ்சம் கண்ணு கண்ணமா முண்டை கண்ணமா தான் இருக்கா. இவா நல்ல லட்சணமா இருக்கா. வேணா இவளை முடிச்சிருவோமா? எனக்கு சம்மதம் தான் மைனி. அக்கா இவன் சண்டைக்கு வருவாள, அது அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னு நம்ம மறுபடியும் எதாவது மாத்திக்கலாம் மைனி. இங்க பாருங்க, நான் சொன்னேன்னு உங்க அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான். எனக்கு உங்க புள்ள வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இவ வேற அழுதுகிட்டு இருக்கா, நீங்க வேற வேதனைப்படுவிய. இந்த நீ இந்த வீட்டில் இருக்கும்போது அவனை புள்ள மாதிரி பார்த்தேன். என் புள்ள நீ கண்கலங்கன்னா எனக்கு நல்லாவா இருக்கும் மைனி. என்ன ஆனாலும் பரவாயில்ல மைனி. என் பிள்ளைய சேர்மாக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். இந்த சொத்து சொகனம் இங்கே தானே கிடக்கே, அவளுக்கு வித்து பொறைக்காதே நான் கல்யாணத்தை நடத்திடுறேன். எதுக்கு சொத்து பத்தில விற்கணும்? அது நம்ம பார்த்துட்டு போறதே. நான் பார்க்க மாட்டேன்னா சொல்லுதேன் மைனி. என் சொத்து அத்தனை உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிருந்தேன் மைனி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். மெட்ராஸில் 2-3 ஃப்ளாட்டு கிடக்கு, அது மட்டும் எனக்கு போதும் மைனி. என்ன பிள்ளை சேர்மா கட்டிக்கிட்டே அப்படி? இந்தா இப்போதான் இங்கே போகிறான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பாரு. இவன் பேசினாதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எந்த சண்டாளி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே அடுத்த கட்ட வேலைக்கு இந்த போக்கிய நகருவா. டேய், என்ன பார்த்தா பியாயின்னு சொன்ன? பியாயாட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறியா? இருடா, நீ பேசுனதுக்கு அனுப்பிச்சே ஆகணும். போ, டா இப்பதான் இங்க போனா பார்த்துக்க. நீவே பேசு போ. எப்படியாவது மனசு இடம் பிடிச்சிரு. அவனும் நல்ல பையன் தான், நல்ல ஆளு அழகா தானே இருக்கான். போ. அப்போ கிங்ஸ் தான் இல்லையா? அவன் மனசுலாம் இடம் பிடிக்க முடியாது. அவன் ஒரு கல்லஞ்சக்காரன். ஒரு வாட்டி முடிவு எடுத்ததுதான், அவனை மாற்ற முடியாது. அது எங்க அம்மை மாதிரி அவன். நீ போ, சேர்மா கிட்ட போய் பேசி பழகு போ. மைனி, இவ மட்டும் பேசட்டும் மைனி. அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சிருவோம். காது வச்ச மாதிரி முடிச்சிருவோம் மைனி. அப்படி மட்டும் இவ பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு கூட்டு போய் தாலி கட்டிடுவோம். கேட்டா 2 பேரும் எங்களுக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிட்டாவனே அப்படி மாத்தி போட்டுருவோம். ரொம்ப நன்றி மைனி, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எங்க என் புள்ள நிற்கதியா நின்று வளர்ந்து போயிட்டுட்டேன் மைனி. உங்களை மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கோடி கோடி சொத்து வச்சிருக்க, அது எப்படி நான் அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்துருவேன்? ஒன்றும் இல்லட்டாலும் என் கடை குட்டி இருக்கானே, விளங்காத பையன், ஒன்று கத்த பையன், அவனுக்கு அது கட்டி வச்சிட மாட்டேன். அது இல்லை, நான் ஒன்றும் பக்கம் வரல, தெருவுக்கு தான் வந்தேன். இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? கேட்டாலும் சொல்ல மாட்டா, கேட்காம போனாலும் நல்லா இருக்காது. திட்டுவாள, சரி பரவாயில்ல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? என்கிட்ட கிங்ஸிங்கிட்ட போக சொல்ல வேண்டாம். ஒரு மனுஷன் கேட்கறத நினைச்சு சொல்லு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உன் முகையாண்டு இப்படி இருக்குது, என்னடி ஆச்சுதே? எதுனாலும் சொல்ல, சொல்லுடி. அதானே சொல்ல மாட்டிய? நான் அதான் மண்டை குழம்பி போய் அலையணும். கிறுக்கனாக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. என்னதாண்டி பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எதுனாலும் சொல்லி, நான் பாத்துக்கிட்டேன், நான் இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படுத? என்கிட்ட சொல்லுடி. ஐயோ 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 ஐயோ, என் மண்டை பிச்சுக்கிறதே யாருடாவா? டே, அவ பேருக்கு பின்னாடி இருக்கவன் எவன்டா? டேய், அவ கெத்தா சொன்னாலடா பேருக்கு பின்னாடி. இசுத்தமிழா. டேய், அவன் யாருடா? டேய், உங்களால கண்டுபிடிக்க முடியல பாஸ். அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம் பாஸ். அவன் பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கவே முடியல பாஸ். டேய், கேவலம் ஒரு பொட்டச்சி படிக்கிற புள்ள. டேய், என்னெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் கியூல நிக்கான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காம நின்றுகிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு அசால்ட்டா வாரா. எப்படிரா? டேய், எப்படிரா ஒரு பொட்டச்சிக்கு எப்படா இவ்வளவு தைரியம் வந்தது? யாண்டாவா என்னிட மிரட்டுறாடா? டேய், அப்படின்னா அவ ரத்தம் சூடா இருக்குன்னு மட்டும் இல்லடா, அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரன் வீரனா இருக்கணும். அவளுக்கு ரத்தம் கொடுத்தவன் வீரனா இருக்கணும். டேய், அவளை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும். நான் இனி இதுக்கப்புறம் கவனம் இல்லாம இருக்க முடியாது. டேய், அந்த புள்ளை என்னை எப்படி மாட்டுச்சுன்னு பார்த்தல பாஸ். நான் கண்டுபிடிச்சேன் பாஸ். அந்த புள்ளைய பத்தி எந்த விவரமும் கிடைக்கவே மாட்டேங்குது. இவ்வளவு ரகசியமா இருக்குன்னா அப்போ அவ பின்னாடி பெருசா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த பேருக்கு பின்னாடி இருக்க வெளியில வரணும்னா, டேய்,
அவளை தட்டி தூக்குங்கடா. அதை தட்டி தூக்க முடியலையே, நாமளும் எவ்வளவு முயற்சி பண்ணமே. டேய், சேர்மா ஸ்டேஷன்ல இருந்து வேண்டாம், வேற ஸ்டேஷன்ல இருந்து அவளை தட்டி தூக்குங்க. திருட்டு பள்ளி போடுவீங்களோ, பிராத்தல் கேஸ் போடுவீங்களோ, என்ன வேணாலும் போடுங்க. அவ ஸ்டேஷனுக்கு வரணும். அவ ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த ரத்த சூடா இருக்குதே, அவ வீரமா பேசுவாள, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த பேரு இன்சிலுக்கு சொந்தக்காரன் எவன்னு தெரிஞ்சிடும். போடா, அவளை தட்டி தூக்குங்க. திருட்டு கேஸ்ல போடுவீங்களோ, எந்த கேஸ்ல வேணாலும் போட்டுக்கோங்கடா. அவ ஜெயில இருக்கணும். ஓகே பாஸ். இங்க பார், சேர்மாக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயத்துல நான் சேர்மாவை நம்ப விரும்பல. அவன் வர அவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. அவ ஊருக்காரி, அவ அக்கால தான் வந்து சப்போர்ட் அங்கதான் பண்ணுவான், நமக்கு பண்ண மாட்டான். அதனால இந்த விஷயத்துல சேர்மா வரக்கூடாது. சேர்மா இல்லாம வச்சு முடிங்கடா. பிராத்தல் கேஸ் போடுவீங்களோ, கஞ்சா எந்த கேஸ் வேணாலும் போட்டு தொலைங்கடா. ஆனா அவ ஜெயிலுக்கு வரணும். அப்பதான் அவ பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீர சூரன் வெளியில வருவான். அவளை தட்டி தூக்குனாதான் அவ பேருக்கு பின்னாடி இருக்கிறவன் வெளியில வருவான். ஓகே பாஸ். தட்டி தூக்குறேன்டி இசைத்தமிழா. ஓ, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிறவன் எவ்வளவு பெரிய மாவீரன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு தைரியம் இருக்காதே. உன் உடம்புல போடுற ரத்தம் வீரமான ரத்தமா இருக்கணும். அதான் உனக்கு இவ்வளவு துணிச்சலே. தட்டி தூக்குறேன். உன்னை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ படுத்துறேன். அவன் வெளியில வந்துதானே ஆகணும்.